இந்த வீக்கெண்டுக்கும் ஊருக்கு வரலன்னா எங்க அம்மா இனிமே வீட்டு பக்கமே தலையெடுத்து வைக்காத தம்பின்னு சொல்லிட்டாங்க. நான் சென்னை வந்ததுல இருந்தே சரியா சாப்பிடுறது இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். அட்லீஸ்ட் வீட்டுக்கு போனாவது 3 வேளை அம்மா நல்லா சமைச்சு போடுவாங்க. சரியா தான் ஊருக்கு போலான்னு கொஞ்சம் துவைக்காத துணிலாம் இருந்தது, அதை வீட்டுக்கு போய் துவைச்சுக்கலான்னு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பிட்டேன். என்ன டிராப் பண்றதுக்கு நம்ம பாய்ஸ் 2 பேரையும் கூட கூட்டு வந்துட்டேன். நான் எங்க வீட்டுல கார்ல சிலிண்டரும் அடுப்பும் அனுப்பி வச்சிருந்தாங்க. அதை அப்படியே ஸ்கூட்டில ஷிஃப்ட் பண்ணிட்டு என்னோட வண்டியை மணிட்ட கொடுத்துட்டு நானும் அப்படியே எங்க சித்தப்பா கூட ஊருக்கு கிளம்பிட்டேன். நாங்க வண்டி எடுக்கும் போது மணி கரெக்டா 11:30. இங்கிருந்து ஆல்மோஸ்ட் 250 கிலோமீட்டர்ஸ் எங்க ஊருக்கு போய் சேர்றதுக்கு. நடுவுல ரெஃப்ரெஷ்காக ஒரு காஃபி குடிச்சிட்டு ஒரு லாங் டிராவலுக்கு அப்புறம் 3:40 விருதாச்சலம் வந்து ரீச் ஆயிட்டேன். நைட்டு டயர்டா இருந்ததுனால பெரியப்பா வீட்லயே தூங்கிட்டு காலையில ஃப்ரெண்ட வர சொல்லி நானும் ஒரு வழியா எங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். 2 வாரமா தான் வீட்டுக்கு வரல, ஆனா 2 மாசம் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. என் ரூமை நான் எப்படி விட்டுட்டு போனனோ அதே மாதிரியே கிளீன் பண்ணாம ஃப்ரெஷ்ஷா இருக்குது. ஆனா எங்க அக்கா ரூம்ல தூங்கினா மட்டும் தான் எனக்கு தூக்கமே வருது. ஏன்னா நான் பாண்டிச்சேரியில இருக்க சமயத்துல என் ரூம்ல வைக்கிறதுக்கு பதிலா ஏசியை தூக்கிட்டு போய் எங்க அக்கா ரூம்ல வச்சிட்டாங்க. அப்புறம் வயிறு வேற கடம்படான்னு சத்தம் போட ஆரம்பிச்சிச்சு. சரி சிக்கனாவது வாங்கிட்டு வருவான்னு கிளம்பிட்டேன். பாத்தீங்களா, வண்டி ஓட்டும் போதே ஃபால்ஸ் கிரிப் பிராக்டிஸ் பண்ணிட்டு போனா. அதுக்கு நீங்க எதுவும் வண்டியில ட்ரை பண்ணாதீங்க. சிக்கன் வாங்க போன இடத்துல நம்ம நேஷனல் துறையோட கொஞ்ச நேரம் பேச்ச போட்டு வீட்டுக்கு வந்து சிக்கனை கொடுத்தா அம்மா அருமையா பிரியாணி செஞ்சிருந்தாங்க. அதை வயிறு ரொம்ப சாப்பிட்டு நீங்க நான் நாளை முடிச்சுக்கிட்டேன். மறக்காம அந்த ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல பார்க்கறேன். பாய்.